V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு 7G அந்த படத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். 7G அப்படின்னாவே சோனியா அகர்வால் நடித்த 7G ரெயின்போ காலனி தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். ஆனால் இந்த படம் அப்படி இல்லாமல் ஒரு திகில் பேய் படமாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை ட்ரீம் ஹவுஸ் ஃபிலிம்ஸ் சார்பாக ஹாரூன் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அவரே எழுதி இயக்கியும் இருக்கார். இசை வித்தார்த் விபுன் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் வந்து டான் பாஸ்கோ பண்ணியிருக்காரு. ஒளிப்பதிவு கண்ணாங்கிறவர் பண்ணியிருக்காரு. இவங்களோட நடிகர்களாக சோனியா அகர்வால், ஸ்மிருதி வெங்கட், சுப்பிரமணிய சிவா, ரோஷன் பஷீர், அபர்ணா, கல்கி ராஜா இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படி பார்த்தீங்கன்னா, மனுஷனை பிறந்த எல்லாத்துக்குமே வீடு அப்படிங்கிறது ஒரு லட்சியமாக இருக்கும். இன்றைக்கி சென்னை போல் நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 75% வாடகை வீட்டிலாம் குடியிருப்பாங்க, 25% தான் சொந்த வீட்டில் குடியிருப்பாங்க. கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா 90% சொந்த வீட்டில் இருப்பாங்க, ஒரு 10% வாடகை வீட்டில் இருப்பாங்க. ஆனால் சொந்த வீடுங்கிற கனவு எல்லாத்துக்குமே இருக்கும். அதுக்காண்டி நிறையா பேர் போராடுவாங்க, பல முயற்சி செய்வாங்க. ஆனால் அது எல்லாத்துக்கும் அமைஞ்சிச்சா அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. எவ்வளோ பேர், சில பேருக்கு தான் அமையும் அது. அதே போல் இந்த படத்தின் நாயகி வந்து ஒரு சொந்த ஃப்ளாட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியமாக ஒரு ஃப்ளாட்டு வாங்குகிறாங்க. அந்த ஃப்ளாட்டில் குடியிருக்கும்போது அந்த ஃப்ளாட்டில் வந்து ஒரு சில அமானுஷ சக்தி, இவங்களை மீறி வண்டி தானாக நகரும், டிவி அதுவாக இயங்கும், மற்ற இடம் இருக்க பொருள்லாம் அதுவாக இடம் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தில் வந்து கதாநாயகி பயந்துடுறாங்க. இதுக்கு ஏன் அப்படிங்கிற விளக்கம் படத்தில் சொல்லப்படுது. எல்லா படத்துலேயும் வந்து இந்த ஒரு பேய் படம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படத்தில் அந்த பேய் உருவாகிற ஒரு அடிப்படை காரணம் சொல்லுவாங்க. ஃப்ளாஷ்பேக் தான் ஒன்று வரும். அது இந்த படத்தில் இருக்குது. அந்த பேய் எதனால் வந்துச்சு, அந்த வீட்டில் அமானுஷ சக்தி எதனால் உருவாச்சு, இவங்க இந்த ஃப்ளாட்டை விட்டு காலி பண்ணாங்களா அப்படிங்கிற விளக்கம்லாம் படத்தில் சொல்லப்படுது. தவிர வீட்டில் நடக்கிற இந்த திகில் சம்பவங்களுக்கெல்லாம் கதாநாயகனுக்கு சொல்லாமலே கதாநாயகி மறைச்சிடுறாங்க. அதுக்கான காரணத்தை ஏன் சொல்லலை அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் விளக்கம் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் மீறி இந்த படத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத திரைக்கதை. படம் வந்து ஒரு பேய் படம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு விறுவிறுப்பாக பண்ணியிருக்காங்க. பொதுவாக 80ஸ்லாம் வந்து பேய் படம்னா ரொம்ப பயமாக இருக்கும். நான்லாம் லிசா படம் பார்த்துட்டு வந்து 8 மணிக்கு மேலே தனியாக போகிறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். எனக்கு அந்த காலத்தில் நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு பேய் படம் வந்து விளம்பரப்படுத்துவாங்க. இந்த படத்தை தனி ஒரு ஆள் பார்த்தா 10,000 அவங்களுக்கு பரிசு தொகை அப்படின்னு சொல்லி பேப்பர்ல எல்லாம் அறிவிக்க வந்ததெல்லாம் நானும் பார்த்துருக்கேன். அதை சில ஊர்களில் பார்த்து ஏதோ சம்பவங்கள்லாம் நம்ம செய்தித்தாளை பார்த்துருவோம். ஏன்னா பேய் படம்னு அப்போ உண்மையிலே பயமாக இருந்தது. இப்போ சமீபமாக இந்த யாமிருக்க பேமேன், காஞ்சனா இந்த மாதிரி படங்கள் வந்ததுக்கப்புறம் வந்து பேய் படம்னா அது வந்து ஒரு காமெடி படம் ஆகிட்டாங்க. இந்த படத்தில் நிறைய இடத்துல பயக்க வேண்டிய இடம், பயக்கிற காட்சிகளும் இருக்குது. அதே சில நேரத்தில் சிரிப்பும் வருது. அது வந்து தவிர்க்க முடியாது. இன்னைக்கு இந்த ட்ரெண்டிங் இப்படி தான் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த கடந்து தான் போய் ஆகணும். படத்தில் சுப்பிரமணிய சிவா ஒரு பக்கத்து ஃப்ளாட்காரராக வர்றாரு. அவர் தன்னால் எவ்வளவு நடிப்பை கொடுக்குமோ கொடுத்துட்டாரு. அவருக்கு கொடுத்த பாத்திரத்தை ரொம்ப சரியாக பண்ணியிருப்பார். என்ன அப்படி கேட்டிங்கன்னா, இந்த வீட்டில் வந்து ஒரு அமானுஷ சக்தி இருக்குது சுப்பிரமணிய சிவாவுக்கு தெரியும். பட் ஆனால் அந்த புதுசாக கூடியவர்கிட்ட சொல்லி நம்ம பயமுறுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மலிப்பு நடிக்கிற காட்சி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். கதாநாயகியோட தோழியாக வர்ற அபர்ணா வந்து ஒரு வீரப்பா பேசுகிற பொண்ணாக வர்றாங்க. ஒரு நைட்டு வீட்டில் தங்கிட்டு நைட்டோட நைட்டு எந்திரிச்சு ஓடுற காட்சி வந்து ரொம்ப நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த நாள் வீட்டுக்கு கூப்பிடும்போது ஐயா ஓ வீடா நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிற சொல்கிற காட்சியில் வந்து நம்ம மனசில் நிற்கிறாங்க அபர்ணா. கல்கி ராஜா இப்போ வர்ற படத்தில் கொஞ்சம் வந்துட்டு வர்றாரு. இந்த படத்தில் வாட்ச்மேனாக நடிச்சிருக்காரு. அவர் வர்ற காட்சி ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாருமே நல்ல கதாநாயகன் அப்படிங்கிற ஒரு பேருக்காண்டி வச்சுருக்காங்க. பெருசாக அவருக்கு ஸ்கோப் இல்லைனாலும் ஒரு கதாநாயகனாக பாடல் காட்சிக்காண்டி 3-4 பாடல் காட்சியில் வந்துட்டு போகிறாரு. கதாநாயகன் அப்படிங்கிறதுனால இவருக்கு ஒரு பெரிய சண்டை காட்சி அப்படிங்கிற விஷயம் இல்லை. இந்த படம் வந்து முழுக்க கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால கதாநாயகன் ஒரு பேரளவில் தான் இருக்கார். படம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் சில இடத்துல வந்து நமக்கு கொஞ்சம் இடிக்குது. அந்த பேய் படம்னா அதுக்கு உண்டான ஒரு பயம் அப்படிங்கிற விஷயம் வரல. நிறைய இடத்துல பயந்தாலும் சில இடத்துல சிரிக்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. இந்த படத்தில் நம்ம முழுக்க சொல்கிறது பார்த்திங்கன்னா சோனியா அகர்வால் தான். அவங்க தான் ஒரு பேயாக வர்றாங்க. அதுக்கான ஒரு விளக்கம் ஃப்ளாஷ்பேக்கும் வருது. பட் இருந்தாலும் 7G அப்படின்னோடனே நமக்கு ஞாபகம் வருது 7G ரெயின்போ காலனி தான். இன்றைக்கி வரைக்கும் சினிமாவில் அவங்க நிற்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து அந்த 7G ரெயின்போ காலனி தான் சோனியா அகர்வாலுக்கு இன்றைக்கி வரைக்கும் நிற்க வச்சு. இது வந்து இவருக்கு மட்டும் நிறையா நடிகர்களுக்கு வந்து ஒரு சில படங்கள் பெருசாக பிரேக் ஆகும். அந்த ஒரு படம் தான் அவங்க லைஃப் லாங் நின்று பேசும். அது மாதிரி சோனியா அகர்வால் வந்து சில காட்சிகள் வந்தாலும் நமக்கு மனசில் நிற்கிறாங்க. படம் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு பயமும் காட்டுது, சிரிப்பு வைக்குது, ரசிக்கிற மாதிரி இருக்குது. படம் முழுக்க ஒரு ஃப்ளாட்டு, ஒரு அலுவலகம், 2 இடம் தான் லொக்கேஷன். இந்த 2 இடத்துல தான் படம் ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் குறிப்பிட்ட சில இடத்துல வச்சு ஒரு படம் ஃபுல்லாக நகர்த்துறது எளிதான விஷயம் இல்லை. அதை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஏன்னா
அவரே அந்த ஹாரூன் அவர் தான் அந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம் தயாரித்து இயக்கி இருக்குது. நடிச்சிருக்கலாம் போல தெரியுது. ஆனால் இருந்தாலும் ஒரு 2-3 காட்சி வர்றாரு, அவரும் வர்றாரு. பட் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே அவங்கவுங்க பங்கு வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படம் பார்க்குற மாதிரி இருக்குது, ரசிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் தியேட்டரில் பார்த்து இந்த படத்தை கொண்டாடுங்க. திகில் படம் பார்க்குறவங்களுக்கு, பேய் படம் பார்க்குறவங்களுக்கும் இந்த படம் நிச்சயமாக ஒரு விருந்தாக தான் இருக்கும். இன்றைக்கி ட்ரெண்டிங் ஏற்றுற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ரசிக்கலாம், கொண்டாடுங்க.